நான் தப்பு பண்ணாம உள்ள போறேன். ₹1 சம்பாதிச்சிருந்தேன்னா நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். பாஜக இருக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக நான் வெறும் ஒரு நடிகையா மட்டும் இருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நான் பணத்தை வாங்கினேன்னு சொன்ன ஒரு நபரை தயவு செய்து உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்லுங்க. பயாசாக செயல்படுகிற காவல்துறைக்கு என்னோட நன்றி. ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ருப்பி இல்லைங்க, அவ்வளவு பணத்தை என்னோட ப்ராப்பர்ட்டியை வித்து நான் என் கட்சிக்காக நிக்கிறேன். ஒரு தவறு பண்ணாம நான் உள்ள போறேன். ஒரு பாஜக இருக்கிறேன்ற காரணத்துக்காக என்னோட அறக்கட்டளை ஸ்நேகம் என்ற ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் மக்களுக்கு தொடர்ந்து செயலாற்றி வந்த ஸ்நேகன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாராவது பாத்துருக்கீங்களா? மக்களுக்காக செயல்பட்டு பாத்துருக்கீங்களா? தெருவில் இருக்கிறத பாத்துட்டீங்களா? உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற மக்கள் நீதி மையம் ஸ்நேகனை பார்த்தா கேளுங்க. என்ன செய்தா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஒரு ஆதாரம், நான் பணத்தை வாங்கினேன்னு சொன்ன ஒரு நபரை தயவு செய்து உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்லுங்க. ஒரு ஆதாரத்தை தர சொல்லுங்க. தயவு செய்து ஒரு நிமிஷம் மேடம், ஊடக நண்பர்களிடம் தயவு செய்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். முடிஞ்சா ஒரு ஆதாரத்தை உங்க முன்னாடி ஒரு நபரை கொண்டு வர சொல்லுங்க. நான் பணம் வாங்கிட்டேன், ஒரு ஆதாரத்தை திட்டு கொண்டு வந்து தர சொல்லுங்க. காவல்துறை பயாசா இருக்காங்க. நீதிபதி நான் சொல்லக்கூடாது. அம்மையார் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திமுக சார்பில் ₹50,000 ஃபைன் என்ன கட்ட சொன்னதுக்கு பயாசாக செயல்படுகிற காவல்துறைக்கு என்னோட நன்றி. எல்லோருக்கும் நன்றி. ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ருப்பி இல்லைங்க, அவ்வளவு பணத்தை என்னோட ப்ராப்பர்ட்டியை வித்து நான் என் கட்சிக்காக நிக்கிறேன். ஒரு சிங்கிள் ருப்பி ஏன் பண்ணல. இப்ப கூட நான் உடையறதுக்கு காரணம் நான் தப்பு பண்ணாம உள்ள போறேன். ₹1 சம்பாதிச்சிருந்தேன்னா நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். ஒரு தவறு பண்ணாம நான் உள்ள போறேன். ஒரு பாஜக இருக்கிறேன்ற காரணத்துக்காக ஒரே காரணத்துக்காக நான் வெறும் ஒரு நடிகையா மட்டும் இருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என்னோட அறக்கட்டளை பேர்ல நான் உள்ள போயிருக்காது. நான் யூஸ் பண்ணன என்னோட அறக்கட்டளை ஸ்நேகம் என்ற ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் மக்களுக்கு தொடர்ந்து செயலாற்றி வந்த ஸ்நேகன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாராவது பாத்துருக்கீங்களா? மக்களுக்காக செயல்பட்டு பாத்துருக்கீங்களா? தெருவில் இருக்கிறத பாத்துட்டீங்களா? ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துறத பாத்துருக்கீங்களா? என்னோட சோசியல் மீடியா போய் பாருங்க. நான் வேலை செஞ்சிருக்கேன், மக்களுக்காக வேலை செஞ்சிருக்கேன். அவ்வளவு பேருக்கு அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு நான் கல்வி உதவி தொகை கொடுத்திருக்கிறேன். ஸ்நேகன் என்ன செஞ்சிருக்காரு? கேளுங்க ஸ்நேகனிடம். நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். பணத்துக்காக பதவிக்காக அரசியலுக்கு வரல. பாஜக இருக்கிறதுக்காக எங்களுக்கு நீதி கொடுக்க மாட்டீங்களா? திமுக அரசாங்கமே எங்களுக்கு நீதி கொடுக்க மாட்டீங்களா? எவ்வளவு பேரை கைது சொல்லுவீங்க? எவ்வளவு பேரை கைது பண்ணுவீங்க? எத்தனை பேரை ரிமாண்ட் பண்ணுவீங்க? எத்தனை கேஸ் போடுங்க?